அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஓட்டுநர் பணிக்கு, அதாவது டிரைவர் போஸ்டிங்கான நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கு இணையதளம் வாயிலாக மட்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களோடது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலை பார்த்துட்டு ஆன்லைனில் தான் இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா www.msc.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொபைலில் அப்ளை பண்ணாமல் லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணுறது கரெக்டும் கூட. மொபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் அதை இந்த நோட்டிஃபிகேஷனே தெளிவாக வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது என்ன பதவி பேர் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட்டு 13 வேக்கன்சி இருக்குது. சம்பள ஏற்ற முறை பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரையும் இதுக்கான சம்பள ஊதியம் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் பகிர்வு பார்த்திங்கன்னா எத்தனை டோட்டலாக வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீடு வகையினர்கள், அதாவது ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததிய பழங்குடிய வகுப்பினர், அவங்க எல்லாருக்கும் 37 வயசு, 18 வயசுலேருந்து 37 வயசு வரையும் இருக்கணும். மற்றவர்கள் ஒதுக்கீடு வகையை சார்ந்தவர் அல்லாதவர்கள் பார்த்திங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரையும். பணியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணி அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில் முழுநேர பணியாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தகுதி பெற்றவர் அவங்களா இருந்தீங்கன்னா 18 வயசுல 47 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், மற்றவர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இதுக்கு கட்டணம். அதே தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை செய்த ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததிய பழங்குடிய அவங்கெல்லாம் இதிலிருந்து முழுமையாக அதாவது நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் யாருமே நீங்கள் 500 ரூபாய் ஃபீஸ் இல்லை, எக்ஸம்ஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ்க்கு 125 மார்க்குக்கு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 50 மார்க்கு குறைந்தபட்சம் 20 மார்க் எடுக்கணும். அது பகுதி ஆ, பகுதி ஆன்னு பிரிக்கிறாங்க. பகுதி ஆல தமிழ் தகுதி தேர்வு, பகுதி ஆல பொது அறிவு அது 75 கொஷின் 75 மார்க்கு, மினிமம் 30 மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது தமிழ் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்து மூலயமா பகுதி ஆலண்டு, அதாவது தகுதி தேர்வு இருக்கும். கொஷின்ஸு பகுதி ஆ பார்த்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வைத்திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுது பார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன், ஓட்டுநர் திறமை மற்றும் நுட்பம், முதலுதவி, அவசர சிகிச்சை, ஏனைய இதெல்லாம் பகுதி ஆல ஓட்டுநர் பணிக்கு இது இந்த இதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. வாய்மொழி தேர்வு மொத்த மதிப்பெண்கள் 13, தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 5. வாய்மொழி தேர்வுக்காக ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1:2 இல்லை 1:3 ரேஷியோவில் தான் உங்களுக்கு அதாவது வாய்மொழி தேர்வு நடக்கும். நேர்முக தேர்வின் நோக்கமே விண்ணப்பதாரரின் மனவிழிப்பு நிலை, திறன்கள், மனப்பாங்கு, ஒழுக்கநெறி மற்றும் பண்பு நலன்களை ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக 2 நம்ம குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கான லாஸ்ட் டேட் மட்டும் பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. 13/2/2024. அது வரையும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மந்த்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.